இந்த 5 ஸ்டெப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களோட ஃபிக்ஸட் பார்ஷியல் டென்ச்சரோட டியூரபிலிட்டி அதிகமாகும். நான் டாக்டர் நேத்ரா, செகண்ட் இயர் பிஜி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ராஸ்டடான்டிக்ஸ், ஆதிபராசக்தி டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். பல்லு இல்லாத இடத்துல நம்ம ஃபிக்ஸடா கிரவுன்ஸ் கொடுக்கறது தான் ஃபிக்ஸட் க்ரவுன்ஸ். ஃபிக்ஸடா நம்ம கொடுக்குறோம்னா கண்டிப்பா மெயின்டைன் பண்ணணும் இல்லையா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபிக்ஸட் பார்ஷியல் டென்ச்சரோட மெயின்டெனன்ஸ். இன்னைக்கு நீங்க கிரவுன் போட்டிருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கலாம். ரொம்ப நேரத்துக்கு இருந்ததுன்னா உங்க டென்டிஸ்ட் கிட்ட கண்டிப்பா நீங்க போய் பார்க்கணும். உங்க கிரவுன்ஸ் எல்லாமே உங்களோட பற்கள்ல சிமெண்ட் மூலமா தான் நாங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். ஸோ ஒரு 24 ஹவர்ஸ்க்கு அந்த கிரவுன் மேல எந்த விதமான அழுத்தமும் கொடுக்க கூடாது. அதே மாதிரி உங்க கடினமான உணவுகளும் சாப்பிடக்கூடாது. உங்க கிரவுன்ஸ் மேல அழுக்கு படியாம இருக்கிறதுக்கு இன்டர்டென்டல் பிரஷஸ் அண்ட் டென்டல் ஃபிளாஸ் அப்படிங்கிறத நீங்க யூஸ் பண்ணணும். ஈறுகள்ல இருந்து பற்களுக்கு போகிற மாதிரி சாஃப்ட் பிரஷஸ் மட்டும்தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஏதாவது பெயின் இருந்ததுன்னா கண்டிப்பா உங்க டென்டிஸ்ட் கிட்ட போய் நீங்க பாருங்க. இந்த 5 ஸ்டெப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களோட ஃபிக்ஸட் பார்ஷியல் டென்ச்சரோட டியூரபிலிட்டி அதிகமாகும். நீங்க எப்படி மெயின்டைன் பண்றீங்களோ அதே மாதிரி தான் உங்க கிரவுன்ஸும் நல்லா இருக்கும்.